தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழல் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். பூரண மதுவிலக்கு கொண்டுவரும் சூழல் தமிழ்நாட்டில் இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். படிப்படியாக கடைகளை மூடினாலும் குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். மதுவிலக்கு தொடர்பான சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக கள்ளச்சாராயம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்கின்ற நம்பிக்கையினை முதலமைச்சரும் அரசின் அமைச்சர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அந்த சட்ட திருத்தத்தின் பொழுது பேசியிருக்கக்கூடிய துறையின் அமைச்சராக இருக்கும் முத்துசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு முன்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் கோகாமணி தொடர்ச்சியாக பூரண மதுவிலக்கு தொடர்பான கோரிக்கையினை முன்வைத்தார். அதேபோன்று இடதுசாரி கட்சிகளும் பூரண மதுவிலக்கு தொடர்பான அரசின் நிலைப்பாடு என்ன என்பதாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக ஜி.கே. மணி தொடர்ந்து பூரண மதுவிலக்கு தொடர்பாக விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார். அவை முன்னவர் தலையிட்டு கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பேரவையில் பேசியிருந்த சில தகவலை எல்லாம் சொல்லியிருந்தார். அருகில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கும் மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியில் எல்லாம் மது விற்கும் பொழுது தமிழ்நாடு மட்டும் எப்படி பற்றிக்கொள்ளாத கற்பூரமாக அந்த தீஜுவாலையிலிருந்து பாதுகாக்கப்பட முடியும் என கடந்த காலங்களில் கருணாநிதி பேசியிருந்ததை எல்லாம் அவை முன்னவர் குறிப்பிட்டார். இறுதியாக எழுந்து பேசிய மதுவிலக்கு துறையின் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை என்று கூறியிருந்தார். மேலும் ஒரு கடையை மூடினால் அடுத்த கடைக்கு சென்று குடிக்கின்றார்கள். கடைகளின் எண்ணிக்கையை குறைத்தாலும் கூட குடிப்பவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை என்பதை அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்கள் அவையில் பதிவு செய்திருந்தார். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான சூழ்நிலை தற்போது இல்லை. எதிர்க்கட்சியினர் பேசும் பொழுது யதார்த்தத்தை உணர்ந்து பேசுங்கள். ஒரு கடையை மூடினால் அடுத்த கடைக்கு தான் செல்கின்றார்களே தவிர குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறையவில்லை. மேலும் படிப்படியாக கடைகளை மூட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார்.